ஹலோ மனசாச்சே மனசாட்சிடா. ஸோ 2025ல் இனிமேல் இதுதான் இன்ட்ரோ. 24 பாஸ்ட் இன்ட்ரோ அது முன்னிச்சு. வருஷம் இன்ட்ரோவை மாற்றிக்கினே இருக்கேன். இப்போ 2025 சாஃப்டாக ஹலோ மனசாட்சிடா. சரி, நான் வந்து சும்மா பொழுது போகலான்ட்டு நேற்று பேபி ஜான் தேட்டரில் பார்த்துட்டு வந்தேன். ஈவினிங் ஷோ எங்கள் வீட்டு பக்கத்தில் சிட்டி சென்டர் ஐநாக்ஸ் மயிலாப்பூரில் பார்த்துட்டு வந்தேன். சரி, தளபதி ஃபேனு, தளபதிக்காக பார்ப்போம், ஸ்பெஷல் தேங்க்ஸ் தளபதின்லாம் வந்தது. சரி அப்படின்னாதான் என்னதான் அவங்க இருக்குன்னு அப்படின்னு தெரியோட அஃபிஷியல் ரீமேக் தான். சரி போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படியே தெரிய மாதிரி தாங்க, அப்படியே தெரிய மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கான். நோ டிட்டோ, ஒரு சேஞ்சு கூட இல்லை. என்ன சேஞ்சுன்னா தெரியல வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ண அந்த நம்ம வில்லனோட அக்யூஸ்டு அந்த பையன் ஃபேஸ் அவ்வளோ காமிச்சிருக்க மாட்டார் நம்ம அட்லீஸ்ட் சார். இதில் வந்து அவன் கேரக்டரு, அவன் எப்படி தான் ரேப் பண்ணான் அந்த பொண்ணை, அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. தெரியலையாவது ஒரு வயசு பொண்ணு, ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு, ஐடி பொண்ணாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். ஸோ அப்படிதான். மற்றபடி ஜாக்கி ஷெரூஃபோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு சகிக்கிற அளவுக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. பிகில்லே அவர் சூப்பர் வில்லனாக இருந்தார், ஒன்றுமே பார்க்குற அளவுக்கு இல்லை, சகிக்கவே இல்லை. அந்த ஃபேஸ், அந்த வில்லன் கேரக்டர் நல்லாவே இல்லை. அந்த லுக்கு ஃபேஸ்லாம் நல்லாவே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கல, அருவருப்பாக இருக்குது. ஆப்வியஸ்லி வருண் தவான் அவரோட ஆக்டிங் பக்காவாக இருந்தது. கீர்த்தி சுரேஷ் மேடம் நம்ம சமந்தா கேரக்டருக்கு போட்டு தள்ளுருவாங்க, லவ் பண்ணுவாங்க, காலேஜுக்கு போவாங்க. அதே தான் கேரளாவில் ஸ்டார்டிங்கில் பேபி சீனு தெரியல, என்ன பார்த்தோமோ அப்படியே தான் இருக்குது, ஒரு சேஞ்சும் இல்லை. அதில் எமி ஜாக்சனோட இதில் வமிகா கபி நல்லா ஹீரோயின் நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு நம்ம அட்லி அண்ணன், அது நல்லா இருக்குது. சமந்தா கீர்த்தி சுரேஷ் ரெண்டு சமந்தா அளவுக்கு வர முடியாது. கீர்த்தி சுரேஷ் மேடம் வந்து ஈக்குவல் கேரக்டரு. அதில் நம்ம ராதிகா மேடம் வந்து அம்மா கேரக்டராக. இதில் ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க, பழைய ஹிந்தி ஆக்ட்ரஸ், இவங்க பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி அந்த பேபி ஜானு பொண்ணு இறந்துடும், ஃபேமிலியை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் பண்ணுவாங்க. கேரளாவில் போய் பொண்ணை படிக்க வைப்பார், வளர்ப்பார், ஒரு கேக் ஷாப் வச்சுருப்பார். அந்த சீனெல்லாம் அப்படியே டிட்டோ தான். தமன் மியூசிக் அப்பப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது. தெரியல வந்து நம்ம ஜிவி மியூசிக் மாதிரி அடிச்சிக்க முடியாது. ஜிவி மியூசிக் அண்ணன் வேறு, தமன் மியூசிக் வேறு. இவர் ஹிந்தியில் பாலிவுட்டில் ட்ரை பண்ணியிருக்காரு, தமன் அண்ணன் நல்லா பண்ணியிருக்காரு. வருண் தவான் அண்ணனோட ஆக்டிங் நல்லா இருந்தது. இதில் கடைசியில் வந்து ரொம்ப புதுசாக இருந்ததுன்னா நம்ம சல்மான் கான் அண்ணன் பாயோட கேமியோ, அதுதான் வேற லெவல். அது ஒரு ஏஜென்ட்டுங்கிற பேர் வச்சு சல்மான் கான் அண்ணன் கேமியோ பண்ணார். ஏன்னா அட்லி அண்ணனோட அடுத்த படம் சல்மான் கான் சாரோட தான். அஃபிஷியலான கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆகிடும் கூடிய சீக்கிரமாக. ஷாருக் கான் அண்ணன் வச்சு இப்போ ஜவான் எடுத்தாரா, இப்போ அடுத்தது சல்மான் கான் அண்ணன் வச்சு ஒரு படம் எடுக்க போகிறார். அதனால தான் இப்போ அட்லி அண்ணன் ப்ரொடக்ஷன் பண்ண ஆப்பிள் ஸ்டுடியோஸில் இது கேமியோ பண்ணாங்க. மற்றபடி பேபி ஜான் எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு போகல. படம் ரொம்ப அந்த அளவுக்கு ஃபெயிலியர் தான் சொல்கிறாங்க பாதி பேர். படத்தோட பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 100 crores கிட்ட, ஆனால் 30 crores to 35 crores தான் வந்துருக்கு சொல்லிடுறாங்க. கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். தெரியோட ரீமேக் தான். நாங்கள் தமன் யார் வந்து கலைப்புலியஸ் தானுயா, அவர் தான் படத்தோட ப்ரொடியூசர். தெரியுது அவர்கிட்ட ரைட்ஸை வாங்கிட்டாங்க, அட்லியனை வாங்கிட்டாரு. ஹிந்தியில் அந்த அளவுக்கு போகல. ஹிந்தியில் ஆனால் தீபாவளி டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தா சத்தியமாக பேபி ஜான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்துருக்கும். தீபாவளியில் ரிலீஸ் ஆகிருக்கும் பேபி ஜான். கிறிஸ்மஸில் இங்கே நான் பார்த்தேன், நம்ம தளபதிக்காக நான் போய் பார்த்தேன் வர. ஓகே, இருந்தாலும் அந்த இன்டர்வல் சீனெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்டர்வல் சீன்லாம் தளபதி தான், அந்த சீன்லாம் பெஸ்ட்டு. இவரும் நல்லா தான் பண்ணியிருப்பார், ஹிந்தியில் நல்லா தான் அந்த வருண் தவான் அண்ணனும் நல்லா பண்ணியிருப்பார். ஸோ உழைப்பை நம்ம மதிப்போம், உழைப்பை குறை சொல்லக்கூடாது. ஆப்வியஸ்லி அவங்க அஃபிஷியலி சொல்லிட்டாங்க தெரியோட ரீமேக் தானே, ஸோ நம்ம அதை குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் சீன்ஸ் மாற்றிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்படியே டிட்டோவாக இருக்கிறதுனால படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான். இருந்தாலும் கொஞ்சம் இது ரிலீஸ் டைமுக்கு கொஞ்சம் நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ரிலீஸ் பண்ணினா நல்லா இருந்திருக்கும். கிறிஸ்மஸ் டைம்னால் எல்லாம் ஹாலிவுட் படம் தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. தமிழ் படம் நம்ம படம் எதனா ஜேர்னர். ஆக்சுவலாக இது வின்டர் சீசன், மான்சூன். ஸோ இந்த டைம் டிசம்பர் டைமில் புஷ்பா அது மாதிரி ஒரு பேர் போன படம்லாம் ரிலீஸ் பண்ணால் தான் டிசம்பரில் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கக்கூடிய சான்சஸ் அதிகமாகும்.
நிறைய பெரும்பாலும் வந்து வெக்கேஷனுக்கு போயிடுவாங்க. அதனால தான் இந்த மாதிரி காரணங்களால் பேபி ஜான் கொஞ்சம் லேசாக அடி வாங்கியிருக்கு. வருந்தமான அடுத்த படத்தில் கம்பேக் கொடுப்பார், பார்ப்போம். பாய், ஹோப் ஃபார் த பெஸ்ட்.